வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 26ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீர். திருச்சி அரியமங்கலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். மழைநீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு 43,000 கன அடியிலிருந்து 60,000 கன அடியாக அதிகரித்துள்ளதாக நீர்வளத்துறை தகவல். மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 60,000 கன அடி வரை தண்ணீர் திறக்க வாய்ப்பு. 10 மாவட்ட மக்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை. தஞ்சாவூர் அரசு கொள்முதல் நிலையத்தில் இடமில்லாததால் 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கம். நெல் மணிகள் முளைவிடும் முன்பு விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள். எந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவிக்கவில்லை. கடந்த 50 நாட்களில் 10 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. மன்னார்குடி அருகே 500 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை. டெல்டா மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட முதலமைச்சருக்கு தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நெல் கொள்முதல் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட குளறுபடிகளை பற்றி எதுவும் கூறாமல் மௌனம் சாதிப்பதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நெல்மணிகள் சிறியதாகவே முளைத்துள்ளன என விவசாய அமைச்சர் அலட்சியமாக பதில் அளிப்பதாகவும் சாடல். ஆண்டுதோறும் பல ஆயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்கவும் சீமான் வலியுறுத்தல். திமுக அரசின் அலட்சியத்தால் டெல்டா மாவட்டங்களில் 20 லட்சம் டன்கள் நெல் வீணாகும் அவலம். திமுக அரசு சாக்குப்போக்கு கூறுவதை கைவிட்டு டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை 17%இலிருந்து 22% தளர்த்த தமிழக அரசு கோரிக்கை. மத்திய அரசு அமைத்த 3 ஆய்வுக் குழுக்கள் விரைவில் தமிழகம் வர உள்ளதாக தகவல்.
தேனி, மதுரை மாவட்டங்களை இணைக்கும் மலை சாலையில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு. போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் அபாய பயணம் மேற்கொள்ளும் பொதுமக்கள். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையம் ஆலோசனை. தேர்தல் அறிவிப்புகளுக்கு முன்னர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கியதாக தகவல். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக தனித்து ஆட்சி அமைக்கும். திண்டுக்கல்லில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. அதிமுகவை ஒன்றிணைப்பது தொடர்பாக கட்சி தலைமைக்கு 10 நாட்கள் கெடு விதிக்கவில்லை. பேச்சுவார்த்தையை 10 நாட்களில் தொடங்க வேண்டும் என்றுதான் கூறினேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன். ஸ்ரீகாந்த் வரும் 28ஆம் தேதியும் கிருஷ்ணா 29ஆம் தேதியும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவு. திருச்சியில் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியர் அதிரடி கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினார். கிருஷ்ணகிரி அருகே மானிய தொகையை தர விவசாயியிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வேளாண்மை அதிகாரி கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். சென்னை பட்டாளம் பகுதியில் 15 அடி ஆழத்திற்கு சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம். சம்பவ இடத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு. பீகாரில் மீண்டும் வன்முறையாளர்களின் ஆட்சி வர மக்கள் ஒருபோதும் விடமாட்டார்கள் என பிரதமர் மோடி திட்டவட்டம். பீகாரில் அடுத்த ஆட்சி அமைந்ததும் பெண்களுக்கான புதிய சகாப்தம் தொடங்கும் எனவும் உறுதி. பீகாரில் இரட்டை என்ஜின் அரசு அதிகாரத்திற்கு வந்ததிலிருந்து வளர்ச்சி பணிகளில் ஒரு புதிய உத்வேகம் பிறந்துள்ளது. பாஜக ஆட்சியில் நாடு நக்சலைடுகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். பீகார் மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் பிரதமர் மோடி. பொதுமக்கள் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். அதிக ஆபத்துள்ள மருந்து மூலக்கூறுகளின் உற்பத்தியை கண்காணிக்க டிஜிட்டல் அமைப்பு உருவாக்கும். கோல்ட்ரிஃபிருமில் மருந்து விவகாரம் எதிரொலியாக மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பு நடவடிக்கை. கூடுதல் செயலாளரோ டிஐஜி ரேங்க் அதிகாரியோ உத்தரவிட்டால் மட்டுமே எக்ஸ் தளத்திலிருந்து சர்ச்சைக்குரிய பதிவுகள் நீக்கம். காவல் ஆய்வாளர் உத்தரவிட்டால் கூட பதிவுகள் நீக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு புதிய உத்தரவு. இந்த ஆண்டு இறுதிக்குள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிடும். முழுமையாக நிறுத்த முடியாது என்பதால் சுமார் 40% கொள்முதல் முடிவுக்கு வரும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா நிறுத்திவிடும் என அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டதன் எதிரொலி. இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்பதை டிரம்ப் வரையறுக்க கூடாது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் காட்டம். எகிப்து நாட்டில் உள்ள பழங்கால மன்னர் 2ஆம் ராம்சஸின் 83 டன் எடை கொண்ட சிலை பாதுகாப்புடன் இடமாற்றம். புதிதாக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட அருங்காட்சியகத்தில் நிறுவப்பட்டுள்ளது.
மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. 53 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி அசத்தல். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 14வது சதத்தை பதிவு செய்தார் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா. நவி மும்பையில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 95 பந்துகளில் 109 ரன்கள் எடுத்து அசத்தல். நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஸ்மிருதி மந்தனாவை தொடர்ந்து சதம் விளாசினார் சக வீராங்கனை பிரதிகா ராவல். 50 ஓவர் உலகக்கோப்பையில் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். இந்திய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது.